வணக்கம். அதாவது கடந்த ஒரு வாரமாவே பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டுருக்கு. நம்ம கள்ளக்குறிச்சி ஹூச் ட்ராஜடி. அதாவது கள்ளச்சாராயம், விஷ சாராயம், ஏரி சாராயம் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். இதனால இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 59 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க. மெத்தனால், மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயத்தை குடிச்சனால தான் இறந்து போயிட்டாங்க. எத்தனால் குடிச்சிருந்தோம்னா, எத்தனால் கலந்த சாராயத்தை குடிச்சுன்னா அந்த மாதிரி இறந்துருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சாராயமே கெட்டதாங்க. இது என்னங்க நல்ல சாராயம் கள்ள சாராயம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருக்காங்க. எஸ், யூ ஆர் கரெக்ட். சாராயமே ஒரு கெடுதலான விஷயம் தான். பட் நம்ம இந்த வீடியோல என்ன பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, எத்தனால்னா என்ன, மெத்தனால்னா என்ன, இது எந்த அளவுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, இது ரெண்டுமே எந்த அளவுக்கு ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம், பேச போறோம். சரி வாங்க. அதாவது எத்தனால், எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லப்படுற எத்தனால் பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்மாக்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாராயத்தில் இந்த எத்தனாலை கலக்குறாங்க. எத்தனால் எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பழங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, பழங்கள்லாம் ஸ்மாஷ் பண்ணி அந்த ஸ்மாஷ் பண்ண பழங்களில் ஒரு ஈஸ்ட்டை ஆட் பண்ணி பல நாட்கள் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் அந்த பழங்களை இது பண்ணுறாங்க. அப்போ 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் அப்போ அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக கிடைக்கிறது தான் அந்த எத்தனால். ஃபெர்மெண்டேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் ஆட்டுறோம் பார்த்தீங்கன்னா, மாவு, தோசை மாவு, இட்லி மாவுலாம் ஆட்டுறோம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பொங்கும். அந்த பொங்குற விஷயம் தான் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், அதாவது நொதித்தல் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் மூலமாக தான் பழங்களை ஸ்மாஷ் பண்ணி எத்தில் ஆல்கஹாலை இது பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. இந்த எத்தனால் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டாஸ்மாக்ல இருக்கிற சாராயத்தில் இதெல்லாம் கலக்குறாங்க. இந்த எத்தனால் தான் கலக்குறாங்க, எத்தில் ஆல்கஹால். இது கிடையாது, நல்ல விஷயம் கிடையாது, நல்ல கெமிக்கல் கிடையாது. இதுவுமே ஒரு கெடுதலான ஒரு விஷயம் தான். என்ன எத்தனால் சீக்கிரம் இது பண்ணுது, இது கொஞ்சம் ஸ்லோ பாய்சன், அவ்வளவுதான். அதாவது இந்த எத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயத்தை குடிச்சோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு போதை தரும். அது மட்டும் இல்லாமல் வாய் வளரும், நடக்க முடியாது, அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேர் தனியார் சேவைகள் அழிஞ்சிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஏன் இப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினோட இது பண்ணி கம்யூனிகேட் பண்ணி தான் அது ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம கை அசைக்கிறோமா, அது ஒரு பிரெயினுக்கு ஒரு கம்யூனிகேஷன் போகுது, அதனால தான் நம்ம கை அசைக்கிறோம். அதே மாதிரி கால் நடக்கிறோமா, பிரெயினுக்கு கம்யூனிகேஷன் போகிறதுனால தான் நம்ம நடக்கிறோம். இந்த எத்தில் ஆல்கஹாலை குடிச்ச உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிரெயினுக்கு போற கம்யூனிகேஷன் டிஸ்டர்ப் ஆகுது, கட் ஆகுது. ஸோ அதனாலதான் நம்ம வாய் குளர்றது, தள்ளாடுறது, கீழே உழுவுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த எத்தில் ஆல்கஹால் உள்ளார உடம்புக்குள்ளார போனோன்னா அந்த போதையா மாறி மனித உடல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இயற்கையாவே பாத்தீங்கன்னா ஆண்டவன் படைப்பு நல்லா தாங்க படைச்சிருக்கான். அதாவது இப்ப நம்ம உடம்புக்குள்ளார ஏதாவது ஒரு விஷயமோ ஏதோ கெட்ட விஷயமோ போயிருச்சுன்னா அந்த விஷயத்த எப்படியாவது வெளியே தள்ளுறதுக்கு தாங்க நம்ம உடம்பு பார்க்கும். அதுதாங்க இயற்கையான விஷயம். அதே மாதிரி நம்ம எத்தில் ஆல்கஹால் உள்ளார போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லிவர் இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம லிவர் என்ன பண்ணும், ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த என்சைமும் இந்த எத்தில் ஆல்கஹாலும் சேர்ந்து கெமிக்கல் ப்ரொடியூஸ் ஆகும், அசிட்டால்டிஹைட் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல். இந்த அசிட்டால்டிஹைடை நம்ம லிவர் வெளியில தள்ளி விட்டுருங்க உடம்ப விட்டு. ஸோ இதனாலதான் நம்ம அந்த எத்தில் ஆல்கஹாலை பருந்துறதுனால இறப்பு தன்மை கம்மியாயிட்டு. ஆனா ஒரு விஷயங்க, என்னடா எத்தனை ஆல்கஹால் தான் சாவே மாட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காருங்க. இந்த எத்தில் ஆல்கஹால் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, அதாவது நான் சொல்றது டாஸ்மாக்ல விற்கிற சரக்கு, மற்றபடி இந்த பார்ல எல்லாம் விற்கிறாங்க அந்த சரக்கை பத்தி சொல்றேன். அதாவது இந்த சரக்கு அடிக்கடி உட்கொண்டோம்னா பாத்தீங்கன்னா இந்த லிவருக்கு ஒரு லிமிட் இருக்குங்க. அதாவது இந்த மாதிரி அசிட்டால்டிஹைடை ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில தள்ளிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட லெவல் தாண்டினதுக்கு அப்புறம் லிவரால அந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால பாத்தீங்கன்னா அதிகமா தண்ணி அடிக்கிறவங்க இறப்புறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஸோ எத்தில் ஆல்கஹாலும் கெடுதலான ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா மெத்தனால், மெத்தில் ஆல்கஹால். இந்த மெத்தில் ஆல்கஹால் எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மெத்தில் ஆல்கஹால் ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வார்னிஷ், டிஸ்டிலர்ஸ், அதாவது இந்த தின்னர் யூஸ் பண்ற கம்பெனிஸ், வார்னிஷ், பெயிண்ட், இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் யூஸ் பண்றவங்க தாங்க மெத்தில் ஆல்கஹால். இந்த மெத்தில் ஆல்கஹால் எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எத்தனால் எப்படி பழங்களோட ஃபெர்மெண்டேஷன் மூலமா பண்றாங்களோ அதே மாதிரி மெத்தனால் பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, மர பீஸ், மர துகள்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ப்ரொடியூஸ் பண்றாங்க மெத்தனால். நம்ம கோல்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க மெத்தனால். இந்த மெத்தனால் பாத்தீங்கன்னா நம்ம எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு கால நேரமும் கிடையாது, ரொம்ப சீக்கிரமா உருவாக்கிடலாம். அது மட்டும் இல்லாம ரேட்டும் பாத்தீங்கன்னா கம்மி. எத்தில் ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ரேட்டை விட மெத்தனாலுக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ரேட் மிகப்பெரிய விலை கம்மியா இருக்குங்க.
ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மெத்தனால் சீக்கிரமே உருவாகிறது. இந்த மெத்தனால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இந்த மெத்தனால் நம்ம உடம்புக்குள்ளார போயிடுச்சுன்னா நம்மளோட லிவர் பார்த்தீங்கன்னா என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த என்சைம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இந்த மெத்தனாலோட கலந்து ஃபார்மிக் ஆசிடாக மாற்றிருங்க. இந்த ஃபார்மிக் ஆசிடை நம்ம லிவரால் வந்து வெளியில தள்ள முடியாதுங்க. அந்த வயிற்றில் நடக்கிற விஷயம் வந்து எத்தனால் நடக்கிற அந்த மெட்டபாலிசம் விஷயம் வந்து இந்த எத்தனாலில் வந்து மெத்தனாலில் வந்து இந்த மெட்டபாலிசம் விஷயம் வந்து நடக்காதுங்க. இதனால தான் வந்து இறப்பு சதவீதம் மெத்தனால் அருந்துவதற்கு மிக அதிகமாக இருக்கு. அதனால தான் இந்த மெத்தனால் பருகிய உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வந்து வந்துட்டு இருக்குங்க. கண்ணு குருடாயிரும், லிவர் காலி ஆயிடும், கிட்னி காலி ஆயிடும். ஸோ இறப்பு வந்து வித்தின் 2 days, அதாவது ஒரு 10 மில்லி உள்ளார போனாவே 2 நாளுக்கு தாங்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்ம கள்ளக்குறிச்சியில பார்த்தீங்கன்னா இப்போ 59 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. மேலும் நிறைய பேர் வந்து சிகிச்சைக்காக அங்கே ஹாஸ்பிட்டல் அங்கங்கே இருக்காங்க. சேலத்தில் இருக்காங்க, விழுப்புரத்தில் இருக்காங்க, கள்ளக்குறிச்சியில் இருக்காங்க, பாண்டிச்சேரியில் இருக்காங்க. இந்த மாதிரி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அவங்கலாம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, குடியை கெடுக்கும், மது வீட்டுக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறவங்கள்ட்ட நம்ம கேட்டோம்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் தண்ணி அடிக்கிறீங்கன்னு கேட்டால், நான் வந்து இந்த உலகத்துல என்னையே நான் மறந்துட்டு இருக்கேன், அதனால தான் நான் தண்ணி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த நேரத்துக்கு அந்த உங்களுக்கு உள்ள ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக நீங்க உலகத்தையே மறக்கிறதுக்காக உலகத்துல உங்களை மறக்கிறதுக்காக நீங்க தண்ணி அடிச்சுட்டு இருக்கீங்க. மேலும் மேலும் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, நான் சொல்றது இந்த கள்ளச்சாராயத்தை மட்டும் இல்லைங்க, டாஸ்மாக்ல விற்கப்படுற சாராயத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த பார்ல பெரிய பெரிய பார்ல கொடுக்குற சாராயத்தையும் சொல்றேன். நிறைய பேர் யோசிக்கணும்னா ஸ்காட்ச் தானே குடிக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஸ்காட்சையும் சேர்த்து தான் சொல்றேன். அடிக்கடி தன்னை மறப்பதற்காக, இந்த உலகத்திலிருந்து மறப்பதற்காக தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல இருந்து மறப்பதற்கு மட்டும் இல்லை, மறைவதற்கும் வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஸோ ப்ளீஸ் இந்த தண்ணி பழக்கம், தம்மு பழக்கம், நிறைய இந்த கஞ்சா இந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் தயவு செய்து கத்துக்காதீங்க. இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தா ஓகே, விட்டுருங்க, எப்படியாவது கை விட்டுருங்க அந்த விஷயத்தெல்லாம். ஸோ ரொம்ப ஒரு வருந்தத்தக்க விஷயம் தான் வந்து இப்போ கொஞ்ச நாள் 10 நாளாக நடந்துகிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில். ஸோ மேலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மேலும் தண்ணி அடிக்கிறவங்க, இந்த மாதிரி மது பழக்கம், புகைப்பழக்கம் இருக்கிறவங்க வந்து தயவு செய்து கை விட்டுருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கொடுக்குற அந்த 10 லட்சத்தை வந்து கேலி பண்ணி பேசுறாங்க. அதாவது வந்து நிறைய மீம்ஸ்லாம் வேற வருது. அதாவது வண்டி ஹெல்மெட் போடாம போறவனுக்கு வந்து 10,000 ஃபைன் போடுறா, இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு கள்ளச்சாராயம் அடிச்சுட்டு சாவறவனுக்கு 10 லட்சம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி நிறைய மீம்ஸ், இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் நிறைய வருது. ஏன் நானே என்னோட முகநூல் பக்கத்துல பாத்தீங்கன்னா குவைத் விபத்தில் இறந்தவர்களுக்கு 5 லட்சம் தான், இந்த மாதிரி கள்ளசாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு 10 லட்சம் அப்படின்னு சொல்லி நானே சொல்லியிருக்கேன். பட் ஆழ்ந்து யோசிச்சோம்னா, அதாவது குடிச்சிட்டு இறந்தவன் இறந்து போயிட்டான், பட் அவனை சார்ந்திருக்கும் மனைவிகள், பிள்ளைகள், இவங்கெல்லாம் என்னங்க பண்ணுவாங்க? அவங்க அதாவது அந்த அந்த மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு கூலி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க மக்கள், அவங்க அவங்க வாழ்க்கை தரத்தை பின்னாடி எப்படி உயர்த்துவாங்க? அந்த குடும்ப தலைவரே இந்த மாதிரி தண்ணி அடிச்சு இறந்து போயிட்டாரு. ஸோ அவங்க இதுக்கு மேலே அவங்களால என்ன பண்ண முடியும்? இந்த 10 லட்சம் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும். ஸோ அதை தயவுசெய்து யாரும் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த 10 லட்சத்தை வந்து தயவுசெய்து யாரும் கேலி பண்ணி பேசாதீங்க. ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், குடியை கெடுக்கும், மது வீட்டுக்கும் கெடு, நாட்டுக்கும் கெடு. நன்றி.